ஹாய் கைஸ்! ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு வேக்கன்சி வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம். இந்த வேக்கன்சி வீடியோவ இந்த கேப்க்கு அப்புறம் சப்மிட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்கணும் அப்டின்னா, அது எப்பயும் குடுக்குற ரெக்வெஸ்ட் தான். ப்ளீஸ் இந்த சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல பொறுத்தவரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் அப்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நான் குடுக்குற வேக்கன்சி வீடியோக்கு எப்பயுமே அப்ளிகேஷனுக்கு ஒரு ஸ்டார்ட் டேட்டும், ஒரு எண்ட் டேட்டும் இருக்கும். எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வந்தா தான், நீங்க அந்த வேக்கன்சிக்கு குவாலிஃபைட்னா நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்தா மாத்திரம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நீங்களும் அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் இந்த சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி. இவங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கீழ இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். இவங்க ஒரு 31 சயின்டிஸ்ட் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7th பே கமிஷன் கீழ சேலரி தர்றதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த 31 வேக்கன்சிக்கான ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 8th நவம்பர் 2024. இதோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 9th டிசம்பர் 2024. 9th டிசம்பருக்கு முன்னாடி நீங்க இந்த வேலைக்கு குவாலிஃபைட்னா நீங்க அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த 31 வேக்கன்சிக்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த ஜாபோடைய ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கும், எல்லாமே நான் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வேக்கன்சி சயின்டிஸ்ட் வேக்கன்சி தான். அதோடைய போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா S01. அதில ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்கு. அது அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதோடைய எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும். எதுலன்னா சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரியில. அடுத்தது சயின்டிஸ்ட் வேக்கன்சி தான். அதோட போஸ்ட் கோட் S02. ஒரே ஒரு வேக்கன்சி இடபிள்யூஎஸ்க்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதுலயும் சேம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கோம். சயின்ஸ்ல, கெமிக்கல் சயின்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில. அடுத்ததும் சயின்டிஸ்ட் வேக்கன்சி தான். அதோட போஸ்ட் கோட் S03. இதில் 2 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று அன்ரிசர்வுக்கும், ஒன்று எஸ்சி கேட்டகரிக்கும் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும். சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், ஃபைட்டோ கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4வது வேக்கன்சியும் சயின்டிஸ்ட் வேக்கன்சி தான். அதோட போஸ்ட் கோட் S04. இதில் ஒரே ஒரு வேக்கன்சி ஓபிசிக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும். சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரியில். அடுத்தது சயின்டிஸ்ட் வேக்கன்சி தான். அதோடைய போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா S05. ஒரே ஒரு வேக்கன்சி எஸ்சிக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கோம். சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பாலிமர் சயின்ஸ். அடுத்ததும் சயின்டிஸ்ட் வேக்கன்சி. அதோட போஸ்ட் கோட் S06. ஒரே ஒரு வேக்கன்சி அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும். சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சயின்டிஸ்ட் வேக்கன்சி S07 போஸ்ட் கோடாக இருக்குது. இதோட ஒரே ஒரு வேக்கன்சி அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சயின்ஸ்லேயோ, கெமிக்கல் சயின்ஸ்லையோ, கெமிஸ்ட்ரிலையோ, மெட்டீரியல் சயின்ஸ்லையோ பண்ணியிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததும் சயின்டிஸ்ட் வேக்கன்சி தான். அதோட போஸ்ட் கோட் S08. ஒரே ஒரு வேக்கன்சி எஸ்சி போர்ஷனுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. சயின்ஸில், கெமிக்கல் சயின்ஸில், கெமிஸ்ட்ரியில், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில், ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸில் தீசிஸ் பண்ணியிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததும் சயின்டிஸ்ட் வேக்கன்சி தான். அதோட போஸ்ட் கோட் S09. ஒரே ஒரு வேக்கன்சி ஓபிசிக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும். சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் சயின்ஸ். அடுத்தது சயின்டிஸ்ட் வேக்கன்சி தான். S10. இதோடைய போஸ்ட் கோட். ஒரே ஒரு வேக்கன்சி அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஆயில் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் சயின்டிஸ்ட் வேக்கன்சி S11. இதில் ஒரே ஒரு வேக்கன்சி ஓபிசி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும். சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரியில். அடுத்ததும் சயின்டிஸ்ட் வேக்கன்சி S12. இதில் ஒரே ஒரு வேக்கன்சி பொசிஷன் இருக்குது. எஸ்டிக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி தீசிஸ் இன் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் சயின்டிஸ்ட் வேக்கன்சி தான். S13. ஒரே ஒரு வேக்கன்சி அன்ரிசர்வ்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும். சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரியில் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் சயின்டிஸ்ட் வேக்கன்சி S14.
இதில் 2 வேகன்சி காலியாக இருக்குது. ஒன்று அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கும், ஒன்று ஓபிசி கேட்டகரிக்கும் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரியில். அடுத்ததும் சயின்டிஸ்ட் வேகன்சி S15 ஒரே ஒரு வேகன்சி ஓபிசிக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி இன் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரியில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சயின்டிஸ்ட் வேகன்சி S16 இதில் 2 வேகன்சி காலியாக இருக்குது. ஒன்று அன்ரிசர்வ் கேட்டகரி, ஒன்று எஸ்சிக்கு. இதில் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும் பயாலஜிக்கல் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், பயோடெக்னாலஜி. அடுத்ததும் சயின்டிஸ்ட் வேகன்சி S17 ஒரே ஒரு வேகன்சி ஓபிசி கேட்டகரிக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதில் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும் என்விரான்மெண்டல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி. அடுத்தது சயின்டிஸ்ட் வேகன்சி S18 ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பயோ இன்ஜினியரிங். அடுத்ததும் சயின்டிஸ்ட் வேகன்சி S19 ஒரே ஒரு போஸ்ட்டு தான் வேகன்சியாக இருக்குது. ஓபிசி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. பிஹெச்டி தீசிஸ் பண்ணியிருக்கணும் சயின்ஸில், லைஃப் சயின்ஸில், பயாலஜியில். சயின்டிஸ்ட் வேகன்சி S20 இதில் ஒரே ஒரு வேகன்சி எஸ்சி பொசிஷனுக்கு கொடுத்துருக்காங்க. பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் இதில் சப்மிட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சயின்டிஸ்ட் பொசிஷன் S21 இதில் 2 வேகன்சி இருக்குது. ஒன்று அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, இன்னொன்று அன்ரிசர்வ்டு பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு. பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சயின்டிஸ்ட் வேகன்சி S22 2 போஸ்ட் காலியாக இருக்குது. ஒன்று அன்ரிசர்வ்டு, ஒன்று ஓபிசிக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களும் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜியில். அடுத்தது சயின்டிஸ்ட் S23 ஒரே ஒரு வேகன்சி காலியாக இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இவங்களும் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். இப்போ சொன்ன எல்லா பொசிஷனுக்கும் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரியான ஒர்க்கு, நேச்சர் எல்லாமே இருக்குது. பட் இது எல்லாமே படிச்சுட்டு இருந்தால் இந்த வீடியோ பயங்கர லென்த்தியாக இருக்கும். ஸோ ஒரு பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கு நான் இதெல்லாம் படித்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினச்சி நான் அதெல்லாம் படிக்காமல் வெறும் முக்கியமான விஷயங்களை மாத்திரம் வீடியோவாக சொல்லியிருக்கேன். அடுத்தது சயின்டிஸ்ட் வேகன்சி S24 ஒரே ஒரு ரிசர்வேஷன் தான். இது அன்ரிசர்வ்டுக்கு ஒரே ஒரு வேகன்சி. இதில் பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜியில். அடுத்தது சயின்டிஸ்ட் S25 இதில் ஒரே ஒரு வேகன்சி அன்ரிசர்வ்ட் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி. அடுத்தது சயின்டிஸ்ட் வேகன்சி S26 ஒரே ஒரு வேகன்சி அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ், நானோ சயின்ஸில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் ₹500 ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். சில எக்ஸம்ஷனும் இருக்குது. யாருக்கெல்லாம் எக்ஸம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, முக்கியமாக உமன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், சிஎஸ்ஐஆர்லேயே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு. ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் அந்த ₹500 பேமெண்ட்டை பே பண்ணலாம். அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இமேஜாவோ இல்லை பிடிஎஃபாவோ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். முக்கியமாக அந்த எஸ்பிஐயில் ₹500 நீங்கள் கட்டுறீங்க இல்லையா, அதோட கலெக்ஷன் இ-ரிசிப்டோட காப்பி வேணும். அடுத்தது ஃபோட்டோகிராஃப் வேணும். நீங்கள் சைன் பண்ணி அதை ஒரு இமேஜாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதோடைய இமேஜ் வேணும். அடுத்தது உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன மாதிரியான கேட்டகரியில் இருந்தாலும் அந்த கேட்டகரியை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சர்டிஃபிகேட்டு வேணும். ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபர், அதே மாதிரி அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கான, இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் இடபிள்யூஎஸ் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கண்டிப்பாக இமேஜாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அந்த வெப்சைட் https://www.iict.res.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க.
ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் நான் கொடுத்துருக்கேன். இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு மொபைல் நம்பர், வேலிட் இமெயில் ஐடி வேணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ஒரு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகணும், எந்த இடத்துல என்டர் அடிக்கணும், எந்த இடத்துல என்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்லேயும் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு தடவை லாகின் பண்ணால் அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம்லாம் போகணும், எந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், எந்த இடத்துல மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அடுத்தது ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எங்கே கொடுக்கணும், எல்லாமே ஒரு நீட் லைனாக நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது இந்த எந்த இதில் ஹார்ட் காப்பி எதுவுமே நீங்கள் அனுப்ப வேணாம். நீங்கள் ஒன்லி ஆன்லைனில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். இதை தவிர நீங்கள் எதுவும் பண்ண வேண்டி இருக்காது. மறுபடியும் உங்களுக்கு கீழே வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்கேன். பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோவில் திருப்பி மீட் பண்ணுவோம். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படலைனாலும் தேவைப்படுற கேண்டிடேட்டு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, வேலை தேடிட்டு இருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை பற்றியான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அது அவங்க ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ கைஸ்.